இன்னொரு ராவினிலே கரும்பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு. கண்ணி வடிவமென்றே சற்றே களி சென்று அருகிற் பார்க்கையிலே அன்னை வடிவமடா இவள் ஆதிபராசக்தி தேவியடா. இவள் இன்னருள் வேண்டுமடா பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா. செல்வங்கள் பொங்கி வரும் நல்ல தெல்லெறிவை எய்திடும் நலம் பல சார்ந்திடும் என்று பாடிய எனது சர்க்குரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் திருப்பாதங்களை தொழுது வணங்கி வந்து பேசுறதுக்கு என்ன தலைப்புன்னு பூஜை செய்கிறவர் சிவாச்சாரியார் கேட்டார். உடனே நம் பக்தியும் முக்தியும் அவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டார். முக்தினா என்னங்க? இது பொதுவாகவே ஆசிரியர்கள் கிட்ட கேள்வி கேட்டால் ஆசிரியர்கள் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு பையன் கிட்ட ஆசிரியர் கேள்வி கேட்குறார், 16/8 எவ்வளோ அப்படின்னு. உடனே அந்த பையன் எழுந்து சொன்னான், டீச்சர் நீங்கள் ரொம்ப ஈஸியான வாய்ப்பாடெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க, ரொம்ப கஷ்டமான வாய்ப்பாடை மட்டும் எங்களை கேட்டு தொந்தரவு பண்ணுறீங்களே, இது தகுமா அப்படின்னு. அதனால தான் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த பசங்களாவது நீங்கள் 100 ரூபாயை கொடுத்து போய் பொருள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு கணக்கு சொல்லிடானா அவன் கணக்கே சொல்ல மாட்டான். முதல்ல கணக்கில் அவனுக்கு மிச்சமே பணம் வராது, அது பேக்கெட்டுக்கு தான் போகும். ஏன்னா யாருக்குமே கணக்கு மனக்கணக்கு மனப்பாடமாக தெரியாது, போடுறதில்லை. உடனே எடுத்து கால்குலேட்டர் தான் பக்கத்தில் வச்சு அமுத்துவாங்க. மனநம் குறைந்து விட்ட இந்த காலத்தில் ஒரு அற்புதமான பணி நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஒரு 18 நாட்களாக இந்த நிகழ்வு 18 நாட்களாக 18 பல வகையில் சிறப்புடையது. 18 புராணம், 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு. ஐயப்ப சுவாமிக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு ஒரு 18 படி இல்லைங்களா? அடுத்து பார்த்தோன்னா இந்த குருக்ஷேத்திர போர் நடந்ததும் 18ன்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை 18 அத்தியாயம். ஆக 18 என்பது விசேஷமானது. 9 மடங்கு நவக்கிரக நாயகரினுடைய மடங்காக அது கருதப்படுகின்றது. 18 அவ்வளோ விசேஷமான நாள். இப்போது தலைப்பு பக்தியும் முக்தியும். இந்த தலைப்பை கொடுத்தது நான் ஏதோ ஒரு தலைப்பை கொடுங்கம்மா அப்படின்னு. பொதுவாக எனக்கு திருப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் பெருமாளோட அழகை வர்ணிக்கிறதே அழகுங்க. அந்த பாசுரம் எனக்கு பிடிச்ச பாசுரத்தை சொல்லிடலாம். எப்படி வர்ணிப்பானா, பெருமாளோட வெண் சங்கு கிட்ட கேட்பா, அவரோட வாய் எப்படி இருக்கும், அந்த வாயோட வாசம் எப்படி இருக்கும், அந்த வாய் எவ்வளோ அழகா இருக்கும், அவர் வாயில் இருக்க பல்லு எவ்வளோ அழகா இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கறது? சங்கு கிட்ட. சங்கு பதில் சொல்லுமா? சங்கு கிட்ட கேட்குறா பாசுரம். அது கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாயமுதும் வாசமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கு. பொதுவாகவே மார்கழி மாதத்தில் திருப்பாவை அல்லது திருவெம்பாவை சொல்கிற பொழுது அந்த பெண்களுக்கெல்லாம், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நான் என்னுடைய 17 முடிஞ்சு 18வது வயசு தொடங்குற பொழுது திருப்பாவை சொல்லியிருக்கேன். சரிங்களா? 17ல் திருப்பாவை சொல்லியிருக்கேன் டிசம்பரில். 18ல் திருப்பாவை சொல்லவே முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆக அப்படி திருப்பாவைக்குன்னு ஒரு ஒரு பவர் இருக்கு. ஏன்னா தமிழில் சொன்னால் தான் பல பேருக்கு புரியும். ஆற்றல் இருக்கிறதுனா புரியாது, பவர் இருக்குன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆக அப்படி காலம் காலமாக பக்தி பெருவெள்ளத்திலே இந்த பாரத தேசம்னு சொன்னாலும் வம்பு தான். அதனால் நீங்கள் பாரதமாகவும் வச்சுக்கலாம், இந்தியாவாகவும் வச்சுக்கலாம். இந்த பாரத தேசம் இந்தியாவிலே பக்தி பரவசம் பொங்கி வருகின்றது. அதனால்தான் எத்தனையோ சுனாமிகள் வந்தன, எத்தனையோ இஸ்லாமியர்கள், அந்த காலத்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சல்ல, படையெடுத்து வந்தனர். ஆங்கிலேய படையெடுப்பு, அது படையெடுப்பு தான். அத்தனையும் நடந்தும் கூட இன்றும் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் நின்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பக்தி தான். இப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே அசந்திருக்கேங்க. ஒரு நாள் 2 நாள் நம்ம பாத்திரம், பால் காய்ச்சற பாத்திரம் எடுத்துக்கோங்களேன்.
ஒரு விளம்பரம் கூட வரும். அந்த புதுசாக கல்யாணம் ஆக போகிறவன் அவன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து உனக்கு சமைக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? அப்படின்னா அந்த பாத்திரமெல்லாம் நீங்கள் தேய்ச்சி வைங்கன்னு. பாத்திரமா? அவனுக்கு அப்போ தான் பாத்திரம்னா என்னன்னு தேய்க்கணும். ஒரு ஜிங்க்கு நிறைய பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி வைங்க. ஒரு நாள் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறக்கே நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ சங்கடம் ஆகுது. இன்றைக்கி தேதியில் பித்தளை குடம் கிடையாது, வெண்கல குடம் கிடையாது, செம்பு குடம் கிடையாது. எல்லாருமே எவர் சில்வர் குடத்துக்கு வந்தோம், அண்டாவுக்கு வந்தோம், எவர் சில்வர் அண்டாவுக்கு. இப்போது சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் எவர் சில்வர் குடமும் கிடையாது, அண்டாவும் கிடையாது. டேப்பை திறந்து தண்ணி குடிச்சிட்டு மூடி வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். அப்படி மாறிடுச்சு. ஆனால் இங்கே உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த காலத்துலலாம் வெண்கல பாத்திரம் செம்பு பாத்திரம்லாம் அதுக்காக தாங்க வச்சுருந்தாங்க. புளி போட்டு தேய்ச்சி வச்சாங்கன்னா அப்படி பல பல பலன்னு விண்ணும். அதனால தான் உக்கமும் தட்டுளையும் தந்து நீராட்டையிலோம்ப ஆண்டாள். அந்த காலத்தில் கண்ணாடி கிடையாது. இப்போ மாதிரி நம்ம ஃபோன்லேயே கண்ணாடி பார்த்துக்கிறோமே, அப்படி கிடையாது. தட்டத்தையவே அப்படி பல 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 பலன்னு விலைக்கு வச்சிருப்பாங்க. அதில் முகம் பார்க்கின்ற கண்ணாடியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளால் அப்படி பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி எங்கனால பண்ண முடியாதுன்னு தான் ஆண்களாகி உங்கள்கிட்ட பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கொடுக்குறோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது பார்த்தீங்கல்ல, புரிவோர் புரிவாராக நிறைய பேர் இது அனுபவிஸ்தர் போல இருக்கு. அப்போது அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயந்துக்கிட்டே என்னென்னா வீடுகளில் பாத்திரங்களெல்லாம் இப்போ ரொம்ப குறைச்சிட்டோம். வாங்கின பாத்திரம்லாம் அட்டாணியில் போடு, வாங்கினது எல்லாமே தூக்கி மேலே போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடு, அவ்வளோதான். புழங்கிறதுக்கு ஒரு 5 பாத்திரம் தான். யாராவது வெளியிலேருந்து வந்தாலும் கூட சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்கவே இருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் அவன் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுவான். இப்படியெல்லாம் காலம் மாறி இருக்கு. ஆனால் உள்ளே போய் பாருங்கள், விளக்கும் பல பல பலன்னு மின்னுது. அந்த பித்தாளை அப்படிங்கிறத பித்தளை அல்ல, பித்தளை அப்படிங்கிறதையே நான் தங்கமாக பார்க்குறேன் அப்படின்னா அது இந்த அன்னமார் விஸ்வநாதர் கோயிலில் தான். என்ன அழகு! அது யார் செஞ்சாங்கன்னு தெரியலைங்க. அந்த கைகளுக்கு கட்டாயமாக கோடானு கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். யார் அவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. கோயில் இவ்வளோ சுத்தமாக இருக்கு. எங்கள் வீடு என்னங்க பூங்கோதை அம்மாளா? அந்த பூங்கோதை அம்மாள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ வேண்டும். கோதையின் பேர் இருக்கிறதுனாலே அப்படி சுத்தமாக இருந்திருக்கும் போல. அதுவும் பூவும் சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக பூவும் கோதையுமாக மணக்கின்றது. அப்படி ஆக இப்படி சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாங்க. அந்த அவ்வளவு அழகா ஒருத்தங்க பாத்திரங்களை தேய்ச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பக்தியும் இருக்குது, ஒரு கர்ம யோகத்தனமும் இருக்குது. அதுதான் ஒரு கர்ம யோகி. கர்ம யோகி அப்படின்னா என்னங்க? கர்ம யோகினா இப்போ அவங்க பாத்திரம் தேய்க்கிறாங்கல்ல, தேய்ச்சிட்டு நான் தேய்ச்சேன்னா சொல்ல போகிறாங்க? இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு தெரியுது. ஆனால் வீட்டில் நம்ம சமையல் செஞ்சுட்டு நானே சமைச்சு போட வேண்டியதாக இருக்குது, நானே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இப்படியே தானே சொல்கிறோம். நிறைய புலப்பல்கள் அதிகமாகிடுச்சா இல்லைங்களா? எத்தனை நாளைக்கு நானே 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு நாள் எனக்கு விடிவு இருக்கா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை உண்டா, திங்கக்கிழமை உண்டான்னு கேட்குறோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் எவன் ஒருவன் காரியத்தை செய்கிறானோ அவனே கர்மயோகி, அவனே பக்திமான். பக்திங்கிறது அப்படிதான். தேசபக்தி இருக்குது, தெய்வ பக்தி இருக்குது, சதி பக்தி, பதிபக்தி, அடுத்து குரு பக்தி, இப்படி நிறைய பக்திகளை நாம் இனம் காணலாம். அந்த பக்திகளிலே மிக முக்கியமாக கருதப்படுவது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பக்தி இருக்குது அப்படின்னா தெய்வ பக்தி தான். பல பேருக்கு அவங்கவுங்க வீட்டம்மா மேலே பக்தி இருக்கும் இல்லைங்களா? பல பேருக்கு அவங்கவுங்க வீட்டுக்காரர் மேலே பக்தி இருக்கும். சத்தியவான் சாவித்திரியை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது பதிபக்தி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதி பக்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மனைவி மேலே வச்சிருந்த சோடசி பூஜை பண்ணவர். அவர் சாக்த வழிபாடு, காளி ரூபத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்தார். அதான் ஒரு அம்மா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இல்லை 2வது பரிசு கிடச்சிருச்சு. வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னாங்க, ஏங்க நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போய் எனக்கு 2nd ப்ரைஸ் அப்படின்னு. ஓ அப்படியா? என்ன வேஷம் போட்டேன்? காளி வேஷம் போட்டேங்க. நீ மேக்கப் பண்ணாமையே போயிருந்தேன்னு வையே ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம்ல.
ஏங்க அது எப்படிங்க எங்களை சொன்னால் மட்டும் இப்படி பலவலன்னு கை தட்டுறீங்க? பாருங்கள், இன்னும் 2வது கை தட்டுவார். அப்போது பக்தி அப்படிங்கிறது பல வகைகளில் பக்தியை நம்ம பார்க்க முடியுது. குரு பக்தி அப்படின்னா சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வைத்திருந்த அந்த குரு பக்தி. தேசபக்தினா மகாத்மா காந்தியடிகள், நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் நிறைய பேரை பட்டியலிட முடியும். நம்ம பகத்சிங் மறந்துட முடியுமா? அப்படி வரிசையாக பட்டியல் போய்கிட்டே இருக்கும். இப்போ தேசபக்தி, குரு பக்தி, சதிபக்தி, பதிபக்தி பார்த்தோம். முக்கியமான பக்தி என்ன அப்படின்னா தெய்வ பக்தி. ஏன் தெய்வத்தின் மேலே பக்தி வருது அப்படின்னு சொன்னோன்னா, தெய்வத்திடம் மட்டும்தான் நம்ம போய் பரஸ்பரம் உரையாட முடியும். இப்போ நீங்கள் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட, சொந்த கூட பிறந்த தம்பி, இல்லைன்னா உங்களோட சொந்த நண்பர் யாராவது கிட்ட போய் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னா, அவர் அப்படியான அழுவார் வெளியே. ஆனால் உள்ளே வந்து என்னென்னா, அப்பாடி நல்ல வேலைப்பா அப்படின்னு. ஸோ யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. நம்மளால் நம்மளுடைய கஷ்டத்தை போய் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே யாரிடம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இறைவனிடம் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த சிவாச்சாரியார் என்கிட்ட கேட்ட கேள்வி அதே தான் உங்ககிட்டையும் வைக்கிறேன். பக்தினா என்னன்னார். பக்தினா இப்போ நம்ம பேசினது தான் பக்தி. எவர் ஒருவர் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி காதலாகி கசிந்து, நான் இங்கே நிறைய பேர் திருநீர் அணிஞ்சிருக்கவங்கள பார்க்குறேன். நான் திருநீர் பூசியிருக்கோன்னு சொல்லக்கூடாது, திருநீர் அணிஞ்சிருக்கோன்னு தான் சொல்லணும். அதுவும் திருநீர் அணிகிற பொழுது என்ன சொல்லணும்னா, பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் அப்படின்னு சொல்லி தான் திருநீர் அணியணும். அப்போது பக்தி பல வகையிலே மாறுபட்டு இருக்கின்றது. அவர் கேட்ட, சிவாச்சாரியார் கேட்ட கேள்வி அதுதான். பக்திடா என்னங்கிற பொழுது, எவன் ஒருவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனிடம் உருகுகின்றானோ அதுதான் உண்மையான பக்தி. உன்னிடம் மட்டும்தான் எனக்கு எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள முடியும், பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கடவுள் எது அப்படின்னு சொன்னோன்னா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலன்னு சொல்கிறாங்கல்ல. உள்ள நீங்கள் பேசணும், முதல்ல உள்ள இறைவன் இருக்கான். நம்ம எல்லாருமே கும்பிடுற போது பார்த்தோம்னா, நிறைய ரொம்ப மெத்த ஞானிகளாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கும்பிட வந்து வாங்கினா இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் இருக்கான் இறைவன். அதனால தான் கடவுள், கடந்து உள்ளே போகின்றவன் கடவுள். இப்போ இந்த பக்தி எப்படி வரும் அப்படிங்கிற பொழுது, நீங்கள் எப்போ வந்து இறைவன்கிட்ட நெருக்கமாகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தன்னை போல பக்தி வந்துடும். திருநாவுக்கர் எப்போ அடுத்தது கேள்வி கேட்டார், முக்தினா என்ன? முக்தினா என்னங்க? யாராவது நீங்கள் முக்தரை பார்த்துருக்கீங்களா? ஜீவன் முக்தர். முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செத்த பிறகு வந்தால் அது முக்தி கிடையாது. இந்த ஆன்மா எல்லாருக்கும் அண்டத்தில் இருக்கிறது தான். சைவ சித்தாந்தத்துக்குள்ளே ரொம்ப போகல, புரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. மேலே அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கு. பிண்டம்ங்கிறது நம்ம, அண்டம்ங்கிறது பஞ்சபூதம் 5. அந்த 5 தான் உள்ளே இருக்குது. காற்று இருக்கா? அடுத்து பார்த்தா நெருப்பு இருக்கா? நெருப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம வயிறு ஜீரணாகாது. அடுத்தது மற்றவங்க நல்லா வாழ்கிறாங்களேன்னு வயிறு எறிகிறது வேறு, இந்த நெருப்பு வேறு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பிருத்திவி, நம்ம உடம்பே தான் பிருத்திவி, இந்த பூமி. இன்னும் என்ன இருக்குங்க? நீர். நீர் தெரியும். அடுத்தது வாயு சொல்லிட்டோம், காற்று சொல்லியாச்சு. இன்னொன்று ஆகாயம். ஆகாயம் எது? இதுதான், இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இதுதான். இது எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இல்லை, சும்மா நம்ம கீழே தான் படுத்திருப்போம். எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதுதான் நடக்கும். உள்ளே ஆன்மா தான் உயிர் பெற்று இருக்கின்றது. அந்த ஆன்மா ஏகமாக இருக்கின்ற ஒரு இறைவன், ஒரு பரம்பொருள் ஒளி வெள்ளத்தில் இருக்கின்றவன்கிட்ட தான் இருக்கு. அந்த பரம்பொருள் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜீவாத்மா. இது போய் கலக்கிறது தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். வாழ்கின்ற பொழுதே எவன் ஒருவன் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ சொல்ல போகிற சில உதாரணங்கள், உதாரண புருஷர்களெல்லாம் வாழ்கின்ற போதே முக்தி அடைய முடியும். அதாவது என்ன சொல்லலாம், இன்பம் துன்பம், அல்லது மற்றவங்க நல்லா இருந்தால் நம்ம பொறுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஏகமாக ஒன்றா ஏற்றுக்கிறது. கஷ்டம் வர்ற பொழுது எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. துன்பம் இன்பம் வர்ற பொழுது ஆஹா ஓஹோன்னு பார்ட்டி அப்படின்னு கொண்டாடக்கூடாது. ரெண்டையும் சமமாக பாவிக்கின்ற நிலை வருவது தான் முக்தி அடையக்கூடிய ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லலாம். திருநாவுக்கரசர் பெருமான் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பாட்டு ஒன்று சொல்லுவார்.
ஒருத்தி இப்படி தான் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பேரை கேட்குறா, இறைவனோட பேரை கேட்டோடனே ஓ அப்படியா அப்படின்னு அந்த அப்படியே பூ கட்டுறதை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறான். அடுத்து அவன் எப்படி அழகா இருப்பான்னு கேட்குறான். அவர் கருத்த மேனி, செவத்த மேனி, செம்பவள உதடு அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பி. போனவன் என்ன பண்ணா, அம்மாவை அப்பாவை எல்லாத்தையும் மறந்தாள், பிச்சியானாள். ஏன்னா அடுத்து உடனே நேராக இறைவனிடம் போய் சேருவதற்கு போனா அப்படின்னு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கு பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் மறந்தால், அகன்றால் அகலிடத்து ஆசாரத்தால், தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால். திருநாவுக்கரசர் பெருமான் பாடின பதிகம் இது. திருநாவுக்கரசர் அப்படி ஆனார். வேறு சமயம் போய் வர்றாரு. வந்த பொழுது முதல்ல சைவத்தில் தான் இருக்கார். இப்போ பக்தி முக்தி இங்கே வரும் பாருங்க. சைவத்தில் இருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, வெளியில் போயிடுறார். வெளியில் போனவர் ஏன் போனார் அப்படின்னா, எனக்கு முக்தியே இங்கே இந்து சமயத்தில் கிடைக்கல, அதனால் நான் புறசமயம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சமண சமயம் போயிடுறார். போனவர் திரும்ப தர்மசேனரா அங்கே பேர். இப்போ இவங்களுடைய அக்கா அழுகிறாங்க, என்னுடைய தம்பி இப்படி போயிட்டானே அப்படின்னு. திலகவதியார் அழுக, திலகவதியாருக்காக, ஏன்னா அவங்க கதை சொன்னால் நீளும், சுருக்கமாக உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான் பதிவு மட்டும். திலகவதியார் என்ன சொல்கிறாங்க, அப்படியா, இவரை நான் எப்படியாவது நான் என்னுடைய சமயத்துக்கு இழுக்கணுமேன்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாங்க. அவனை நம் சமயத்திற்கு அழைத்து வருக, புறசமயம் சென்றவனை நம் சமயத்திற்கு அழைத்து வருகன்னு சொன்னப்போ தீராத வயிற்று வலி. பெரியவர்களே, எவர் ஒருவருக்கு துன்பம் வருகின்றதோ இறைவன் நம்மை எப்பொழுதும் புடம் போட்டு பார்க்கின்றான் என்பதுதான் உண்மை. துன்பம் வந்துருச்சுன்னா ஐயோ கடவுள் என்ன எனக்கு தான் கஷ்டம் தர்றான் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இவருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. உடனே என்ன பண்றாங்க, எங்கெங்கேயோ மருந்து சாப்பிட்டும் சரியாகலை. சமண சமயத்தில் அவர்கள் என்ன குண்டிகை நீர் தெளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மந்திரிச்சு நீர் தெளிப்பாங்க, சரியாகலை. மயில் இறகுல வயிற்று தடவுறாங்க, சரியாகலை. உடனே பார்த்தாரு இவர், எனக்கு இதுக்கு ஒரே வழி, என்னோட அக்கா மட்டும்தானே சமையல்காரர் அனுப்பி விடுறார், போய் எங்கள் அக்காட்ட சொல்லு, எங்கள் அக்காவை கூட்டிட்டு வான்னு. அவங்க இதுதாங்க ஆகாது, நம்மளே வேற வெளியில் போயிட்டோம், வெளியில் போயிட்டு அக்காவை கூப்பிட்டுட்டு வானா வருவாங்களா? அவங்க சொன்னாங்க அதெல்லாம் முடியாது, அவனை இங்கே வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காலையில் வெடிய காலம் அவங்க இப்படி வாசல் தெளிச்சிட்ருக்காங்க. கோயில் திருப்பணி செய்கிறவங்க வாசல் தெளிச்சிட்ருக்கிற பொழுது முக்காடு போட்டு அங்கே தூரத்தில் ஒரு முக்காடு போட்ட உருவம் வருது. பார்த்தோன்னையே தெரிஞ்சிருச்சு தம்பி தான் அப்படின்னு. திருவதிகை வீரட்டானருக்கு வேண்டிக்கிட்டதுனால இது நடந்தது. அங்கே நின்று பார்த்தோன்னே என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சோடனே இப்படியே தலையாட்டுறாங்க. அந்த இருட்டில் அவருக்கு ஒன்றும் தெரியல. பக்கத்தில் காலில் விழுந்து அழுகிறாங்க. அழுத உடனே தம்பியை வாரி அணைக்கல. உடனே தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு கையில் இருந்த திருநீர் எடுத்து நெத்தியில் விபூதி பஞ்சாட்சர மந்திரம் மோதி, ஓம் நம சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரம் மோதி திருநீரை அணிவிச்சு சொன்னாராம், பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர். பற்றறுப்பார்னா யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தான் நம்ம கிட்ட இருக்கிற பற்றெல்லாம் அறுத்து விடுவார். அந்த பற்றை அறுப்பவருடைய பாதத்தை பணிந்து நீ பணி செய்க அப்படின்னு திருநீர் அணிவதற்கு அவர் செய்வித்தார். முதல் குரு யார் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கான முதல் குரு யார் அப்படின்னா அவருடைய தமக்கையார் தான். ஒரு பெண்ணைவே குருவாக ஏற்றுக்கொண்டவர் திருநாவுக்கரசர். பெண்கள்னா சாமானப்பட்டவங்க இல்லைங்க, ஆற்றல் சக்தி வடிவமே அதுதான். அதுதான் பாரதியார் பராசக்தியை தன்னுடைய குருவாக தன்னுடைய ஆதிசக்தியாக கொண்டவர், குருவாக நிவேதித்தையை ஏற்றுக்கொண்டவர். ஆக இது பக்தி. இந்த பக்தியில எப்பொழுது முக்தி பிறந்தது? அப்பரும் திருநாவுக்கரசரும் ஒரு இடத்துல பார்க்குறாங்க, மன்னிக்கணும், அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அப்பர் ஒரு 55 வயசுல தான் வெளியில் போயிட்டே உள்ளே வர்றார். சம்பந்தர் 16 வயசுலேயே அவர் ஒளி வெள்ளத்தில் கலந்துடுறார். அப்போ எத்தனூண்டு பையனாக இருப்பார், தாளம் போட்டுக்கிட்டு போகிறார்.
இவர் தாளம் போடுறதுக்கு கை வலிக்குமேன்ட்டு சிவபெருமான் பொற்றாளம் கொடுத்தது. அதனால தான் பொற்றாளம் பெற்ற பிள்ளையார் அப்படின்னு திருஞான சம்பந்தரை சொல்லுவாங்க. அப்போது இவர் தாளம் போட்டுக்கிட்டு வராரு, வந்து இதெல்லாம் நடக்குது. அப்போது ஒரு இடத்துல வந்து இவர் நடந்து போகிறாரே, தன்னுடைய மகன் மாதிரி தானே, ஞான பால் உண்டவர் இல்லையா திருஞான சம்பந்தர். அப்போ இவர் நடந்து போகிறாருன்னு முத்துப்பல்லக்கு கொடுக்குறாங்க. அதை எல்லா அடியவர்களெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல அப்பர் வர்றதாக இவர் கேள்விப்படுறார். இப்போ மாதிரி என்னென்னா ஒரு சாமியார் வந்தால் இன்னொரு சாமியார் அப்படியெல்லாம் இல்லை. அப்போல்லாம் என்னென்னா இப்போல்லாம் சாமியார்கள் யாருன்னு வேறு கண்டுபிடிக்க வேண்டியிருக்குங்க, அது வேறு விஷயம். அடுத்து பார்த்தோன்னா லிங்கம் எடுக்கிறேன்னு சாமியார் ஜாமீனை எடுக்க முடியாமல் காணாமல் போனார், அது வேறு விஷயம். இப்படி சாமியார்கள் எல்லாம் காற்று வரட்டும் கதவை திறங்கள்னாரு, அவர் அதை விட காத்தா போனார், கைலாசம் எங்கேன்னு அவருக்கே தெரியாது, புரிஞ்சிருக்கும். ஆக இப்படி சாமியார்கள் பலவிதம். ஆனால் மடாதிபதிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு இவர், அப்பர் எங்கே அப்படி, அப்பர் வர்றது தெரிஞ்சு அப்பர் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுதான், அடியேன் தங்கள் தங்கள் அடி தாங்குகின்றேன் அப்படின்னு. என்னென்னா பல்லக்கு தூக்கியாக நின்றுட்டுருக்காருங்க. யாருக்குங்க இந்த இது வரும்? அப்போது அவர் இறங்கி ஞானசம்பந்தர் இறங்கி அப்புறம் கும்பிடலான்ட்டு வர்றார். அதுக்கு முன்னாடி அப்புறம் ஞானசம்பந்தரை கும்பிடுறார் அப்படின்னு சொன்னானா பக்தியும் முக்தியும் ஒன்றே கலந்த இடம் அதுதான். ஒரே இடத்துல கலந்த இடம் அது. முக்தி அப்படிங்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை முக்தி, இரட்டை நிலை இல்லாமல் இருக்கிறது, அதுதான் முக்தி. நம்ம ஜீவன் முக்தராக எப்போ இருப்போம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். துன்பம் வரும்போது அழதான் செய்வோம். யாராவது நம்மளை வந்து நல்லவங்கன்னா நம்ம பாராட்டில் மயங்குறோம். நீ இல்லைன்னு விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்படி பல வகைகளில் சொல்லலாம். ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து ரொம்ப பக்திமான். ஏன்னா ஈஸ்வரனைவே நான் பேசி சைவ சமயத்தையே பேசி அவர் பெருமாளை எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். அவர் வந்து பின்னாடி நின்றுட்டுருக்கார். இப்போ நீ ஏமா என்னை பற்றி ஏதாவது சொல்லுமா பாருங்க, அதுக்கும் கை தட்டுறீங்க. நல்ல ஆள். துக்காராம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துக்காராம்னு ஒருத்தர் தெரியும் எல்லாரும். நீங்கள் பேசிட்டீங்களோ அதையே? இல்லை அது வேறையா? வெளிதானே பேசியிருக்கீங்க, இங்கே பேசலையா? ஆமாம் சரி. ஏன்னா இது ஒரு சிலர் வந்து பேசினதே பேசி என்ன இந்த அம்மா வந்தாங்க பேசினதே பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? இப்போ என்னாச்சுன்னா துக்காராம்னு ஒருத்தர், அவர் வந்து திருமால் மேலே அவ்வளோ பக்தர். அவர் ராமபக்தர். ராமபக்தர்னா அவர் மாதிரி சாமானிய பக்தர் கிடையாது. அவர் அவ்வளோ ஒரு பக்திமான். அவர்கிட்ட கொண்டு வந்து 2 வரட்டி கொடுக்குறாங்க. வரட்டின்னா தெரியும் இல்லைங்க? ஆமாம், இப்போல்லாம் வரட்டி காசு கொடுத்தானு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வரட்டி எல்லாம் என்னாச்சு, எருவு. எருவு நாங்களும் எல்லாம் தட்டினவங்க தாங்க. அப்புறம் என்னன்னா எங்கள் மாமியார் மாடெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் சில சமயம் உருண்டை பிடிச்சி போடுவேன். போட்டு கோவத்தில் ஒரே தட்டு, அவ்வளோ தட்டி யாரையோ தட்ட முடியாதெல்லாம் தட்டி இருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்து சின்ன பொண்ணாக இருக்கிற போது நடந்தோம் அது விஷயங்கள் தான் அதெல்லாம். அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா 2 வரட்டி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, ஏன்னா நீ தான் பெரிய பக்திமானாச்ச, நீ இந்த 2 வரட்டியில் யார் எந்த வரட்டியை தட்டினவங்க வந்து பக்திமான்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அவர் 2 வரட்டியும் முதல் வரட்டி எடுத்து காதில் வச்சுட்டார். இன்னொரு வரட்டியும் எடுத்து காதில் வச்சு பார்த்தார். எருவுன்னே சொல்லலாம். இன்னொரு எருவையும் எடுத்து காதில் வச்சு பார்த்துட்டு இடது காதில் வைத்ததை தூக்கி வீசிட்டார். வலது காதில் வச்சு கேட்டதை இந்த வரட்டியை தட்டின பெண்மணி தான் உண்மையான பக்தியோட தட்டியிருக்கா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த வரட்டியில் ராம் ராம் ராம்னு ஒலி கேட்டது. அப்போ இறை சிந்தனையுடன் எவர் ஒருவர் செயல் செய்கின்றார்களோ அந்த பக்தி என்னவாக மாறுகின்றது என்று சொன்னால் ஒரு கர்ம யோகமாக மாறுகிறது. எவன் ஒருவன் கர்ம யோகியாக இருக்க ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு முக்தி கிடைக்கும் வழி எளிதாகிறது. இதுதாங்க ரொம்ப சிம்பிள். நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, அவர் கர்ம யோகின்னு சொல்லலாம். நாங்கள் 8 பேர் குழந்தைங்க, என்ன சொந்த கதைன்னு நினச்சிடக்கூடாது, அவரை சொல்கிறேன் நான். அவருக்கு பீடி சிகரெட் வெத்தலை பார்க்க எதுவும் கிடையாது. சத்தியமங்கலம் சொந்த ஊர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சைக்கிளில் தான் போய் ஆயில் இன்ஜின் மெக்கானிக்.
கிணத்துக்குள்ளே இறங்குற பொழுது கயிறு கட்டிங் கூட இறங்க மாட்டார். ஸ்டெப்ஸில் இறங்கி உடனே அந்த மோட்டார்கிட்ட கரெக்டாக குதித்து அதை சரி பண்ணிட்டு மேலே வந்துடுவார். அத்தனை பேருக்கும் பழங்களெல்லாம் கூட கூடையாக வாங்கி கொண்டு வந்து தான் நான் பார்த்துருக்கேன். நான் அரிசியெல்லாம் அவங்க எப்படின்னா மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து இறக்கி தான் பார்த்துருக்கேன். ஒரு நாளும் கூட நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னே எங்கள் அப்பா சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இதுதாங்க, இந்த கர்மயோகம் தான் நம்மளுக்கு வேணும். அது எல்லாரும் நம்மளுக்குள்ள கேள்வி கேட்கலாம். நம்ம குழந்தைகிட்ட நம்ம இருக்கமா அப்படின்னு நான் என்கிட்ட பலமுறை அப்படி கேட்டிருக்கேன். நம்ம அப்படி இருந்திருக்கமானா இல்லை. நம்ம அப்பா எல்லாரோட அப்பா அம்மாவும் அப்படிதாங்க. நான் என்னுடைய அப்பா அம்மாவை இங்கே உட்கார்ந்ததுனால சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, உங்கள் அப்பா அம்மா இருந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்களான்னா இல்லைன்னு தான் பதில் வரும். உங்கள் அப்பா அம்மாவோட சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. எத்தனை மாறி இருக்கு காலங்கள் இல்லைங்களா? எங்கள் குப்ளிங்க அண்ணா தான் சொல்லுவார், பட்டிமன்றத்தில் என்னை அறிமுகப்படுத்தின குப்ளிங்க அண்ணன் தான் சொல்லுவார். என்னென்னு ஒரு முறை இப்போல்லாம் குக்கர் விசில் அடித்தா போதும். ஒரு முறை என்னாச்சுன்னா அவர் இந்த மேடை எல்லா மேடைகள்லையும் இந்த நகைச்சுவை சொல்லுவார். என்னென்னா ஒரு முறை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, குக்கரை நிறுத்து 3 விசில் வந்தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மனுஷன் குக்கர் அடிச்சிருக்குது 2 விசில் தான் வந்திருக்குது, 3ஆவது விசில் வரல. பார்த்தார் இவரே விசில் அடிச்சு நிறுத்தி வச்சிட்டார். சரிங்களா? வெளியில் அப்புறம் பார்த்தா இந்த அம்மா வெளியில் போயிட்டு பார்த்தா ஒரே அடிதடியாக இருக்குது வீட்டு முன்னாடி. என்னடான்னு பார்த்தா இவர் விசில் அடித்தவர் வீட்டுக்குள்ளே நின்று விசில் அடிக்க வேண்டியது தானே, வெளியில் நின்று விசில் அடிச்சிருக்காரு. எதிர்த்தா அப்படி ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்துக்குது, அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என்னென்ன இவர் என்னை பார்த்து விசில் அடித்தார். ஏன் வயசான காலத்தில் உனக்கே இந்த வேலைன்னு அவரை பிடிச்சி போடுன்னு போட்டிருக்காங்க. அப்படி இப்போல்லாம் குக்கர் விசில் எல்லாம் வந்துருச்சுங்க, குக்கர் வந்துருச்சு, டைமர் குக்கர் வந்துருச்சு, நிறையா எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். ஆனாலும் நம்மளால் ஒரு சந்தோஷமாக சமையல் செய்ய முடியுதானா? இல்லை. வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்ற ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே. இது யார் பண்ணதுன்னா பட்டினத்தார். இந்த பாட்டில் இருக்க இந்த பதிகத்தில் பாடலில் இருக்கிற அடிகளில் ஒவ்வொன்றிலையும் நிறைய கதைகள் இருக்குங்க. அந்த கதைகள் என்னன்னா, இறைவன் கேட்டான் என்பதற்காகவே தனது சொந்த மகனை அறிந்து கொடுத்த சிறு தொண்டர், இறைவனிடம் பக்தி செலுத்தி 6 நாட்களில் தன் கண்ணை இறைவனுக்கு கொடுத்த கண்ணப்ப நாயனார். அடுத்தது பார்த்தோன்னா திரு மாது சொன்ன சூழால், அது இறைவன் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருநீலகண்ட நாயனார் இல்லைங்களா, நான் இனி உன்னை தொடவே மாட்டேன்னு சொல்லி இருந்தவரை பின்னாடி இறைவன் ஆட்கொண்டு இல்லை அப்படின்னு மீண்டும் அவர்களை இளமை மாறாத தம்பதிகளாக மேலே கொண்டு வந்த அந்த கதை. இப்பேற்பட்ட பட்டினத்தார் தனக்கு புக்தி வேணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, ஒரு பிச்சையோட மட்டும் கையில் வச்சிருக்கார். அப்புறம் வரப்பில் படுத்திருக்கார், காஞ்ச வரப்பு, தலைக்கு கை வச்சு முதல்ல வரப்பு மேலே படுத்தார். 2 பெண்ணுங்க பேசிட்டு போனாங்களாம். இவர் முற்றும் துறந்த ஞானிங்கிறாங்க. அவர் என்ன தலைக்கு வரப்பு மேட்டை தலையில் வச்சு படுத்திருக்காரு, தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. இவர் என்ன முற்றும் திறந்தார்? இல்லை. ஆச்சா, இது காது கேட்டோன்னு இவர் என்ன பண்ணார், கையை தலைக்கு வச்சு படுத்தார். போன பெண்கள் இப்படி வந்தாங்க. பெண்கள் எப்போவுமே பெண் புத்தி பின் புத்திங்கிறது இதுதான், சரிங்களா? பெண்கள் எப்பவும் பின்னாடி வரப்போவதை முன்னாடியே சொல்கிறதுனால தான் பெண் புத்தி பின் புத்தி. நீங்கள்லாம் நாங்கள் பின்னு மாதிரி குத்துறோம் பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது பின் தூங்கி முன் எழுவாள் மாதிரி தான் நாங்கள், புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடனே இவர் கையை இப்படி மடக்கி வச்சு படுத்தார். படுத்த உடனே அந்த பெண்கள் வந்தவங்க சொன்னாங்க, இவர் முற்றும் துறந்து என்ன பிரயோஜனம், வரப்பில் தலை வச்சிருக்காரேன்னு சொன்ன பாவத்துக்கு கையை தலைக்கு வச்சிருக்காரே, இது என்ன அப்படின்னு. உடனே எந்திரிச்சு மடார்னு உட்காந்துட்டார். உட்கார்ந்தவர் இந்த திருவோடு கையில் வச்சுருந்தா, இவருக்கு எதுக்கு திருவோடு அப்படின்னு. இவர் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு கோயிலில். இப்படியே உட்காந்துட்டுருக்கார், யாராவது போட்டால் சாப்பிடுவாங்க, சரிங்களா? இப்போ பிச்சை எடுக்கிறதுக்கே ஆளு கிடையாது, காசு தான் கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் 1 ரூபா போட்டால் வாங்குறதில்ல, 5 ரூபா போட்டாலும் வாங்குறதில்ல, 10 ரூபா தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஒரு டீ 10-12 ரூபா, அதனால் டீக்கு காசு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், அப்படி இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கன்னு ஜிபே மெஷினை காமிக்கிறாங்க.
சரிங்களா? இப்போல்லாம் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அக்கௌண்ட் அனுப்புகிறேன் போட்டு விடுங்க அப்படின்னு. அப்போ என்ன இது அப்படின்னா, இவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு அரசர் வர்றார், வந்து நின்றுட்டு பார்க்குறார். அரசர் வந்து இப்படியே பார்த்தோன்னே, நீங்கள் பெரிய வணிகராக இருந்தீங்க, எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, இதில் என்ன கிடைச்சிட போகுது, இதில் என்ன ஆனந்தம் கிடைக்க போகுது, இதில் என்ன பெருமை கிடைச்சிட போகுது, என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொன்னாரா, இந்த உலகத்தையே ஆள்கின்றேன் என்கின்ற கர்வத்திலே இருக்கின்ற நீ நிற்க, நான் அமர்ந்திருக்க, முற்றும் துறந்த நான் அமர்ந்திருக்க, இதுதான் என்ன பக்தியினுடைய உச்சபட்சமான முக்திக்கு கிடைத்த விலை அப்படின்னார். அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பற்றற்ற நிலைக்கு வர முடியாது. ஆனாலும் முடிந்தளவு வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் சீரியல் பார்க்குறத குறைச்சிக்கிட்டு, வந்ததுலேருந்து நான் சீரியலுக்கு எதிரியாகவே இருக்கேன்னு என்னை பார்க்காதீங்க, சீரியல் பார்க்குறத குறைச்சிட்டு குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்டு, எத்தனையோ மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்குது. ஏதாவது அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சகலாவல்லி மாலை சொல்லி கொடுங்க. ஒருத்தர் இருந்தார், காசிக்கு போகணும்னு நினச்சார். காசிக்கு அப்போ வந்து இஸ்லாமியர் அங்கே தான், அவர் தான் உருது மொழி பேசக்கூடிய அவர் தான் என்ன சுல்தானா இருக்கார். ஆனால் இவருக்கு உருது மொழி தெரியாது. காசியில் போய் தங்களுடைய மடம், குமாரசாமி மடம் ஒன்று அமைக்கணும்னு கிளம்புறார். கிளம்புற போது இவருக்கு மொழி தெரியாதே என்பதற்காக இவர் என்ன பண்ணாராம், கிளம்புவதற்கு முன்பாக உட்கார்ந்து சரஸ்வதிக்கு பாடுறார். வெண்டாமரைக்கென்று நின்பாதம் தாங்கவென் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ, சொல்லுங்க. சகமேலும் அளித்தான் உண்டான் உறங்க பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வள்ளியேன்னு 10 பாட்டு பாடுறார். 10 பாட்டு பாடி முடித்து அவர் உருது மொழியை கற்கின்றார். சலசல சரசரசரவென்று அந்த உருது மொழி அவருக்கு கை கூடுகின்றது. அதற்கு பிற்பாடு அவர் சிம்மத்திலே ஆரோகணித்து சென்றவர் போல் கர்ஜித்து அங்கே காசிக்கு சென்று அந்த உருது மொழி பேசக்கூடிய அந்த சுல்தானிடமும் கேட்டு ஒரு குமாரசாமி மடத்தை தோற்றிய குமரகுருபர சுவாமிகள் அவர். அந்த பொண்ணு அந்த பாட்டு சொல்லுச்சு. இப்போ நான் சொல்ல சொல்ல கூடவே சொல்லுது. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நல்லா பாட்டு படிச்சதுன்னா சரஸ்வதி தேவி நம்ம கூட இருப்பா. இது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த பக்தி என்ன கொடுக்கும் அப்படின்னா, இன்பத்தை மட்டுமே. இன்பம்னா பேரின்பம். இப்போ சிற்றின்பம் அப்படிங்கிறது என்னங்க, சாப்பிட்டா நல்ல திருப்தியாக சாப்பிட்டா, ஆகா பிரமாதமாக சாப்பிட்டேன், நிறைய வறுவல் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருந்தது, சந்தோஷம், இது ஒரு திருப்தி. நிறைய தீர்த்தம் சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது இது ஒரு திருப்தி ஒவ்வொருத்தருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சாப்பாடு விதவிதமாக அறுசுவை சாப்பிட்டேன், திருப்தி. அடுத்தது ஆண் பெண் உறவு சிற்றின்பம், அதுவும் சிற்றின்பம். நல்லா நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னை மறந்த நிலையில் இருந்தேன். காதல் ஒரு சிற்றின்பம் தான். ஆனால் பேரின்பம் என்பது என்னன்னா, சிற்றின்பம் வந்து போவது, பேரின்பம் என்பது வராமல் வந்தும் வராமலும் எப்பொழுதும் நம்மிடத்திலேயே அகலாமல் இருப்பது பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கான வழியை எது காட்டும் என்று சொன்னால், வந்தது போல் போய்விடாதது, வந்தால் வந்து தங்கிவிடும் நிரந்தர தங்கல். அந்த தங்களுக்கு நம்மளுக்கு பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பக்திக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பது, இன்றைக்கி எல்லாம் நல்ல வேலைங்க, இங்கே எல்லாம் நல்லா சுடிதார் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா புடவை நீட்டாக கட்டியிருக்கீங்க. ஒரு சில கோயில்களில் பார்த்தோன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உடை கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதையும் கூட மாற்றி தான் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு குழந்தைகளை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி போகணுமோ அதுக்கான ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி கூப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அருணகிரிநாதரை நம்மெல்லாம் மறந்துட முடியுமாங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம், எப்பொழுது பார்த்தாலும் அவர் பெண்களின் மேல் மோகம் கொண்டிருந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண்களின் மேல் மோகம் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த அருணகிரிநாதருக்கு என்னாச்சுன்னா,
எனக்கு இந்த உலகமே வேண்டாம், அவருக்கு ஒரு நோய் வருகிறது, இந்த நோயிலிருந்து மீளப் போகிறேன், இந்த உலகமே வேண்டான்னு சொல்லி போய் மேலே கோபுரத்திலிருந்து குதிக்க போகிறார். திருவண்ணாமலை கோபுரம் தானே, மேலிருந்து குதிக்க போகின்றார். போகின்ற பொழுது அங்கே முருக வடிவிலே வந்து முருகன் மயில் ரூபத்திலே வந்து ஆட்கொண்டு அருள்கின்றான். என்னை பாடுக என்று சொன்னவுடன் எப்படி பாட என்று சொல்ல அவர் சிரித்தாராம் முருகப்பெருமான். முத்தொளி போன்று சிரிக்கின்ற அந்த முருகனினுடைய வடிவத்தை நினைத்து முத்தை தரு என்று அவர் எடுத்துக் கொடுக்க, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்திக்கொரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்புற மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரில் 33 கத்திரும் அமரும் அடிபேன 10 தலை தத்தக்கணையோடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதரும் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக என்று பாடி முடிச்சாரே. பாடி முடிச்ச உடனே ஆட்கொண்ட முருகப்பெருமானை ஆட்கொண்ட முருகப்பெருமானை வணங்கி அருணகிரிநாதர் இன்றும் நம்ம நாவிலே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, திருப்புகழை பாட வாய் மணக்கும் இல்லைங்களா, திருவாசகத்தை நினைக்க மனம் மணக்கும், திருமுறைகளை நினைக்க முக்தி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கு. எப்பொழுதும் சகல நேரத்திலையும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒருத்தர். புகைப்படம் எடுக்கிறவங்க இங்கே நின்னும் கூட ஒரு புகைப்படம் எடுக்கலாம், ஏன்னா நல்ல கூட்டம். தம்பி இல்லை நின்று எடுக்கலாம், ஏன்னா நல்ல நின்று கேட்குறேன். இங்கே பெரிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் மெய் மொழிகளால் நன்றி பாராட்டு. ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல், ஒரு ஆலமரம், கோயிலுக்கு முன்னாடிங்கிறது இதெல்லாம் வாய்க்காது. மைக்கும் அப்படி தான் எனக்கு கூடவே வருது. ஒளிபெருக்கி அமைப்பாளருக்கு ரொம்ப நன்றிங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, எதில் விட்டுருக்கோம்? முருகா 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 முருகான்னு சொல்கிற பக்தர் அவர் எப்போவுமே என் அப்பனே முருகா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். சரிங்களா? எப்பவும் திருநீர் பூசிக்குவார். இப்படி திருநீர் பூசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே அப்படி தான் இருப்பார். இந்த பசங்கள்லாம், சின்ன வாலிப பசங்கள்லாம் என்ன சொன்னாங்களா, என்ன இவர் இப்படி போய் சுண்ணாம்பு அடித்த மாதிரி பூசியிருக்காரு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்களா? ஆமாம். எதுக்கு அடிச்சிங்க? நாங்கள் இருக்கோம் அதனால் அடித்தோம். அப்படித்தான், என் மனசுக்குள்ளே இறைவன் இருக்கா, நான் என்னுடைய நெற்றிக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி திருநீர் பூசியிருக்கேன் அப்படின்னாராம். திருநீர் அணிந்திருக்கேன். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அவர் எப்போவுமே என்னென்னா இப்படி பேசும் பொழுது சொற்பொழிவு நிகழ்த்துகின்ற அவர் மாதிரி எல்லாம் வருமாங்க. சொற்பொழிவு நிகழ்த்துகின்ற பொழுது தட்டு நிறைய பழம் இருக்கும். நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, தட்டு நிறைய பழம் இருக்கும். சந்திரபிரியா உங்ககிட்ட தான் சொல்கிறேன், தட்டு நிறைய இங்கே பழம் இருக்குது. சரியா? நாளையிலேருந்து வைங்க, ஏன்னா நாளைக்கு நான் வரமாட்டேன்ல. அதான் அடுத்து இந்த தட்டு நிறைய பழத்து இருக்குமா, கேள்வி கேட்பாராம். சின்ன பசங்களை பார்த்து கேள்வி கேட்டு அந்த பசங்க பதில் சொன்னால் பழத்தை எடுத்து தருவாராம். இப்படி அந்த ஆர்கனைசரோட பையன்கிட்ட அவர் கேள்வி கேட்குறார். பொண்ணோ பையனோ ஏதோ, ஏமா சொல்லு முருகப்பெருமானுடைய அப்பனார் அப்படின்னு. இவர் சொல்கிறார், டெய் சொல்லுடா, இல்லைன்னா நான் இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஒருங்கிணைப்பாளரோட பையனுக்கே அப்பனாருன்னு தெரியலையேன்னு. இந்த பையன் யோசித்தான், முருகப்பெருமானோட அப்பா யாராக இருக்கும்? இவன் முன்னத்த நாள் தான் திருவிளையாடல் பார்த்துருக்கான் படம். அதில் முருகப்பெருமானோட அப்பனா நடித்தவர் யாரே? சிவாஜி. பார்த்தான் இவன், சிவாஜி அப்படின்னு. உடனே ஏகமாக கைத்தட்டல். அப்புறம் அவங்க அப்பா பக்கத்தில் தலையில் ஒன்று, சிவராமன்றா சிவாஜியில் கம்மனரு வட இந்தியாவிலலாம் எப்படி சொல்லுவாங்கோ, எல்லாருக்கும் பெரியவங்களெல்லாம் ஜி ஜின்னு மரியாதான நேரு ஜி, மகாத்மா காந்தி ஜி, அப்படி சுபாஷ் சந்திர போஸ் ஜி, அப்படிதானே சொல்கிறாங்க. அப்படிதான் லார்டு முருகாவோட அப்பா லார்டு சிவா, லார்டு சிவாவை சிவாஜின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட நம்முடைய கிருபானந்த வாரியார் நிறைவு கட்டத்தில் இருக்கார். முருகப்பெருமான் வயலூர் முருகன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். அத்தனை முருகக் கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செஞ்சிருக்கிறவர் அவர். 8:30 ஆயிடுச்சு. முருகக் கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செஞ்சிருக்கார். அப்பேற்பட்ட சுவாமி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நிறைவு நாள் நெருங்கிட்டு இருக்கு. அவர் சொற்பொழிவுகளுக்கு போயிட்டே இருக்கார். அவருடைய கணக்கு என்னன்னா, ஒரு முறை வயலூர் முருகன் கோயிலுக்குன்னு தான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானாலும் அங்கே தான் காணிக்கை 8 போட்டிருக்காரு. 8 50 ரூபாயை போட்டிருக்காரு.
உடனே கனவுல அந்த சிவாச்சாரியார் கனவுல முருகப்பெருமான் வந்து இந்த எட்டனா வச்சு என்ன பண்ண முடியும், அவங்ககிட்டயே கொடுத்துரு, திருப்பணி செய்ய சொல்லு, எனக்கு இருக்கிற வீடு சரியா இல்லைன்னு. அதற்கப்புறம் எல்லா முருகர் கோயில்களுக்கும் இவர் திருப்பணி செய்கின்றார். திருப்பணி செய்வது எப்படின்னா, பேசுறது பேச்சுக்கான காசு தொகை எல்லாம் வாங்கி அப்படியே அதை வந்து பணிக்காக தான் செய்வார். அதனால தான் அவர் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளானார் அவர். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் நிறைய சொற்பொழிவுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவர் லண்டன் மாநகரத்துக்கு சொற்பொழிவுக்கு போறார். போயிட்டு திரும்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அங்கிருந்து திரும்ப அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வர்ற பொழுது அவருடைய உயிர் பிரிகிறது. எங்கே தெரியுங்களா? அவர் வந்த விமானத்து பேர் மயில் வாகனா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பேர் மயில் வாகனா. அடுத்து அவருடைய உயிர் பிரிந்த இடம் எங்கே அப்படின்னு பண்ணால், திருச்செந்தூர் கடல் மேல் பரப்பில் வர்ற பொழுது உயிர் பிரிந்தது என்று சொன்னால் முருகப்பெருமான் எப்படி அவருடைய பக்தியை ஆமோதித்திருக்கிறார் அப்படிங்க. முருகப்பெருமான் லேசுப்பட்ட கடவுள் இல்லைங்க, நீங்கள் கேட்டதை கொடுப்பவன். அதனால தான் வாங்கும் நமக்கு இரு கரங்கள், கொடுக்கும் அவனுக்கோ 12 கரங்கள். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை அந்த மாதிரி பக்தியோடு இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் முக்தி நிலை என்கின்ற நிலையை எப்பொழுது அடைகிறார்கள் என்று சொன்னால், தங்களை மறந்து அவங்க இருக்கின்ற பொழுது தன்னை போல ஒரு முக்தி நிலை வரும். நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் வீட்டில் வேலை செய்கிறேன்னா நான் எனக்காக செய்யறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க, அவங்களையவே கேளுங்களேன். பூ கட்டுறது மனசு கொஞ்சம் சங்கடமாக கட்டினாங்கன்னா அந்த பூ வாடிடும். வந்திருக்கீங்களா? அப்படியே ஆயிடும். ஆனால் அது சந்தோஷமாக கட்டுகின்ற பொழுது மணக்கும். அதனால தான் விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் கட்டி கொடுத்த பூமாலையும் தான் சூடி கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த பூமாலையும் மணந்தது என்று சொன்னால், உள்ளே மனம் மணந்து இருந்தால் நிச்சயமாக பக்தி மணக்கும். பக்தி மணந்தால் முக்தி சிறக்கும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சபரின்னு ஒரு அம்மா ராமர் வருவாருன்ட்டு எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருக்கா. அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம்னு சொல்லுவாங்க வால்மீகி சொல்ற போது. காத்துக்கிட்டு இருக்கா. எப்படின்னா, ராமர் இங்க காட்டுக்கு வருவாரு, வருகின்ற பொழுது அவளுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி பழங்களை அப்படியே எப்படின்னா அப்படியே பழத்தை எடுத்து அப்படியே வைக்கல. இன்று வருவாரோ நாளை வருவாரோ எப்பொழுது வருவாரோ என்று ஏங்கி ஏங்கி தவித்து அப்படி நின்ற கடையில் இருக்காவ. போய் பழத்தை பறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது ராமருக்கு. இவளுக்குன்னு சாப்பாடு எதுவுமே கிடையாதுங்க. இந்த கடிச்சு பார்க்குறா இல்லையா, அதுதான் சாப்பிடும். அப்படி உபவாசம் இருந்து ராமருக்காக காத்து கிடக்கின்றாள். இப்படி சாப்பிட்டு வைக்கிறது, இப்படி சாப்பிட்டு வைக்கிறது, இப்படியே வச்சு 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 அது இன்னைக்கு வரல தூக்கி போட்டுறது, நாளைக்கு வரல தூக்கி போட்டு இப்படியே காத்திருந்து காத்திருந்து இதை பார்த்த பிரம்மன் வந்து கூப்பிடுறான். என்னன்னு பிரம்மாவுக்கு அழைக்கின்றான். நீ மேலே வந்துரு, நான் உனக்கு பிரம்மலோகத்தையும் சத்தியலோகத்தையும் இப்பவே கொடுக்குறேன் வச்சுக்கோன். இல்லை நான் ராமரை பார்க்காம எனக்கு பிரம்மலோகமும் வேண்டாம் சத்தியலோகமும் வேண்டாம். பிரம்மலோகத்துக்குன்னா எப்படின்னு உடலோட வான்னு கூப்பிடுறாங்க. உடலோட போகிறதுக்காக தான் கௌசிக முனிவராகிய விஸ்வாமித்திரர் இல்லைங்களா பண்ணாரல்ல, எப்படி உடலோடு போகிற திரிசங்குக்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நீ உடலோட சொர்க்கத்துக்கு போகலான்னு அவரை கூட்டிகிட்டு போனே பாதியில் நின்றுச்சு. அதுதான் திரிசங்கு சொர்க்கம். சரிங்களா? அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், இது பார்ப்போம். அப்போ காத்து கிடக்கின்ற சபரியை பார்த்து அப்போ ராமர் வருகின்றார். ராமர் வருகின்ற செய்தியை தெரிஞ்சு ராமர்கிட்ட போய் தழுதழுத்த குரலிலே அப்படி ஒரு மூதாட்டி அப்படின்னு உனக்காக எடுத்து வச்சிருந்த ராமான்னு அந்த கடிச்ச பழத்தை கொடுத்து காஞ்சும் காயாமையும் பழுத்தும் பழுக்காமையும் அது என்ன எப்படி இருக்கும், அந்த மணல் ஓட்டியும் ஒட்டாமலும் அப்படி தான் அந்த பழத்தை தர ராமர் அதை உண்டு விட்டு சொன்னாராம், இன்றுதான் நான் என் தாய்மார்கள் கொடுத்ததை போன்று உண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சாப்பிட்ட உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராமான்னு சொன்ன பிற்பாடு ராமருடைய அருட்பார்வையால் அவள் முக்தி பெற்று ஒளி பிரவாகமாக பரமாத்மாவிடம் சேர்ந்தார் என்பதுதான் நம்முடைய வரலாறு கூறுகின்ற உண்மை. இப்படி நிறைய விஷயங்கள் பக்த மீறாங்க.
பக்தினா அவங்களுக்கு நிகராக வேற பக்தி மீராவை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தி மீரா. அந்த மீரா ராஜபுதன இளவரசனை திருமணம் செய்தாச்சிட்டு, ஆனாலும் கூட எனக்கு கண்ணன் தான் எல்லான்ட்டு கணிஞ்சு கணிஞ்சு பாடுறா. இரவான கண்ணன் வந்து உட்கார்ந்து பேசுவான். சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க இவ வேறொரு ஆண் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. எட்டி பார்த்தா ஆண் குரல் மட்டும் கேட்கும், கண்ணன் இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் இருந்து இவளை சிறை வைத்து என்னென்னமோ கதைகள் எல்லாம் ஆன பொழுது பாடி பாடி கரைந்து காற்றிலே வருகின்ற புல்லாங்குழல் ஓசையுடன் கலந்தாலே அந்த பக்த மீராவை நம்ம மறந்துட முடியுமா? அப்படி நம்மக்கிட்ட பக்தி பெருவெள்ளம் இருக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தேத்திக்கணும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது இதுதான். சத்தியமான வார்த்தை நம்மக்கிட்ட இருந்து வரணும். எது கற்பு அப்படின்னா சொல் திறம்பாமை, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னையிலேருந்து இந்த உறுதிமொழியும் எடுத்துக்கணும். ஒருத்தர் கூட நீங்கள் வாக்கு தர்றீங்களா, அந்த வாக்கை நிறைவேற்ற பாருங்கள். சும்மா பேச்சுவார்த்தைக்காக இதை நான் உனக்கு தர்றேன், ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியெல்லாம் வேண்டாம். முடியும்னா முடியணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். அது தப்பே கிடையாது. அதனால தான் திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார், எது நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பழங்குங்க. நீங்கள் கடவுளுக்கு போய் இப்போ பூ மாலை இவ்வளோ போட்டிருக்காங்க, உங்களால் போட முடியலையா, ஒரு அருகம்பில்லை கொண்டு வந்து வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த இலையை வச்சாலே அவருக்கு அது மாலையாயிரும். பசுமாட்டை பார்க்குறீங்க, பார்த்தோன்னு உங்களுக்கு சாப்பிட்ற கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லையா, வீட்டில இருந்து போய் உடனே போய் பழம் இருந்தால் எடுத்து கொடுங்க, அதுவும் இல்லையா. பக்கத்தில் ஏதாவது கீரை வாங்க முடியும்னா கடையில் கீரை வாங்கி கொடுங்க, அதுவும் இல்லையா. ஒரு தடவி கொடுங்க, அது போதும். அடுத்து யாராவது நம்மக்கிட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களா, நம்மளால முடிஞ்சது ஒன்றும் இல்லைப்பா இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுங்களேன், அது போதுங்க, வேற ஒன்றுமே வேண்டாங்க நமக்கு. சக மனிதனின் கண்களில் இருந்து நீர் வடிகின்ற பொழுது அதனை துடைப்பதற்கு பக்கத்தில் இருக்கின்றவனுடைய கரம் நீளுமேயானால் அவன்தான் உண்மையான மனிதனாக பாராட்டப்படுகின்றான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிட்ற போது ஒரு கைப்பிடி சாப்பாடு தரணும். ஆனால் இன்னைக்கு தேதியில் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னாவே என்ன சொல்லுவோம், இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கேன் இல்லைங்களா. எத்தனை வீடுகளில் சாப்பாடு நம்ம உடனே வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுறோம். நான் சாப்பிடுன்னு சொன்னால் நீ சாப்பிடவா போகிற, சாப்பிட்டுட்டு தானே வந்தேன். அவர் சொல்லுவார், நீ சாப்பிட வேண்டான்னு சொன்னால் நான் சாப்பிடாமல் போகவா போகிறேன், சாப்பிட்டுட்டு தான் போவேன். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, இந்த 4 விஷயம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து மறைந்திருக்கார். நம்ம எல்லாருமே நினச்சோம் ஏதோ இது இந்த தலைப்புக்கு ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி தான். நானும் சந்திரபிரியாவும் வரும்போது பேசிட்டு வந்தோம். ஒரு மனிதன் எப்பொழுது முழுமையான மனிதனாக பார்க்கப்படுகின்றான்? அரசியல், சினிமா, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய இறப்பு நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டதோ, அவருடைய இறப்பிற்காக அங்கங்கே போஸ்டர் பதாகைகள் வைக்கப்பட்டதோ, அப்படி விஜயகாந்தே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அந்த விஜயகாந்தினுடைய இறப்பு இன்று உலகளவில் பேசப்படுற அளவுக்கு மாறி இருக்குன்னா எல்லாரும் சொன்னது ஒரே விஷயந்தான். அவர் கட்சியால் நாங்கள் பார்க்கல, சினிமா நடிகராக பார்க்கல, இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்த போதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் எங்களை இங்க நிக்க வச்சிருக்கேன்னு சொன்ன. அப்ப வந்தவங்களுக்கு சாப்பாடு, வயிறார சாப்பாடு போடுவதும் ஒரு குணமாக இருக்கப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த காலத்திலே வாழ்ந்த, நம் கண் முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர். நம்ம பார்க்கலனாலும் கூட வரலாறு பதிவு இருக்கு. காளியை அப்படியே பார்த்தவர் கண் முன்னாடி. மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நினைச்சார். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் நினைச்சார். அவர் அப்படி ஒரு பக்திமானாக இருந்ததுனால தான் சில சமயங்கள்ல என்னன்னா, இந்த நெருப்பு குளிருக்கு, கல்கத்தா பகுதிகளெல்லாம் குளிர் தானே, அந்த நெருப்பு எரியிற பொழுது இவர் என்ன பண்ணுவாரோ அதை பார்த்து காளி தன்னை அழைத்து அடியில் உட்காருன்னு சொல்றான்னு போய் உட்கார்ந்துருவாராம். உட்கார்ந்து இங்க பின்புறமெல்லாம் வெந்து போயிருமா. வெந்து போய் உடனே அன்னை சாரதா அம்மா போய், அதனால தான் அன்னை சாரதாங்க போய் எப்படி வாரி அணைச்சி கொண்டு வந்து கண்ணில் ஒரு சொட்டு தண்ணியோட அப்புறம் பின்னாடி படுக்க வச்சு, திருப்பி படுக்க வச்சு மருந்து போட போது அழுவாங்களாம். அழுது கண்ணு தண்ணி விழுந்தா, எதுக்கு அழுற, நான் சந்தோஷமாக இருக்கேன், மலர் மேலே உட்காந்து இப்போ தான் வந்திருக்கேன்,
அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த புண்ணிய பூமி இதுங்க. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய சீடன் வீர முனிவர் என்று போற்றப்படுகின்ற சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கும் ஜெயித்து கொண்டிருக்கின்றார், நம் மனங்களிலே நிற்கின்றார் என்று சொன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய அந்த குரு தீட்சை கொடுத்ததுனாலையும் சிஷ்யன் அப்படி இருந்ததுனாலையும் தான். இங்கே குரு பக்தி எல்லா பக்தியும் கலந்து, தெய்வ பக்தி எல்லா பக்தியும் கலந்து வருகின்றது. ஆகவே அன்பர்களே, நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை மிக நல்லா செய்யணும். மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு சீரியல் பார்க்குறத தவிர்த்துருங்க. எல்லோருக்கும் பல்லாண்டு சொல்ல வேண்டும் என்பதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, எல்லாருக்கும் தெரியும்னா கூட சேர்ந்து சொல்லலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னூலோடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நீங்காத செல்வம் நிறைந்தேலோ. நன்றி, வணக்கம்.